வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, முதன்முறையாக காலி சேர், காற்றாடிய கூட்டம், கதறல், கண்ணீர் சிந்திய தவேகாவினர். அந்த வீடியோ காட்சியை பார்க்கும்போதே நமக்கு மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம தவேகாவினர் கூட்டம் போட்டாங்கன்னா, இல்ல நலத்திட்ட உதவிகள் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அலைமோதும் கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆட்சி கட்டில ஏறின உடனே அங்க மக்களுக்கு வெறுப்பு வந்து விட்டதா இல்ல சலிப்பு வந்து விட்டதா தெரியல. குறிப்பா இன்னொரு விஷயத்தையும் அழுத்தம் திருத்தமா சொல்லணும். பெரம்பூர்ல இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்குறாங்க. யாரு வழங்குறது? தவேகாவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளி யாரு? பைனான்ஸ் மினிஸ்டர் மரிய வில்சன் அவர்கள் தர போறாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் ஆட்களே இல்லை. இத்தனைக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்க போறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. என்ன கொடுப்பாங்க? அயன் பாக்ஸ் கொடுப்பாங்க, ஆட்டோ ரிக்ஷா கொடுப்பாங்க, அதோட மாற்றுத்திறனாளிகளுக்கு வண்டி கொடுப்பாங்க, புடவை கொடுப்பாங்க, சோறு கொடுப்பாங்க, பாத்திரம் கொடுப்பாங்க. இப்படி ஆளுங்கட்சியா இருந்தா எப்படியா இருந்தாலும் ஒரு 500 பேருக்காவது அள்ளி கொடுத்து நாங்க கர்ணன் என்று நிரூபிப்பாங்க. ஆனால் அப்பேற்பட்ட பொதுக்கூட்டத்துக்கே ஆளு வரலனா தவேகா விரைவாக கரைந்து கொண்டு வருது. மக்களுக்கு சலிப்பு ஏற்பட்டு போச்சு. மக்களுடைய மனமாற்றம். இது பாரம்பரிய திராவிட கட்சிகளுக்கு ஒரு மறுமலர்ச்சி இல்லையா? மகிழ்ச்சியான செய்தி. தவேகா கூட்டத்தில் காலி சேர்கள், கதறல், தவேகாவினர். அதான் முதல் செய்தி பார்க்க போறோம். இரண்டாவது செய்தி, காங்கிரஸ் ஒரு புதிய மாற்றத்தை, புது ரத்தத்தை பாய்ச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இனிமே பாரு, திமுக மற்றும் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி தவேகாவா காங்கிரஸானு வரப்போது பாரு அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் சவால் விட்டுட்டு இருக்காரு. ஆனா அந்த கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் வந்தார். உள்ளரங்க கூட்டம் எப்படியா இருந்தாலும் ஒரு 1000 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. கே.சி. வேணுகோபால் அவர்கள் பேச ஆரம்பித்த உடனே எல்லாரும் எழுந்து போயிட்டே இருக்கிறான். சரி, எழுந்து போறவனை தடுக்கணும் என்பதற்காக ஒரு வார்த்தையை விடுறாரு மாணிக்கம் தாக்கூர். அதை விட அசிங்கப்படுத்த முடியுமா ராகுல் காந்தியை அப்படின்னு நம்மளால எண்ணவே முடியல. அப்படி ஒரு அசிங்கத்தை செஞ்சிருக்கிறாரு நம்ம மாணிக்கம் தாக்கூர். அவங்க தலைவரை இப்படி அசிங்கப்படுத்துது அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நாம தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் எப்பேற்பட்டவர்கள், யாரை தேர்ந்தெடுத்திருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு உணர்த்ததுக்காக ஒரு 2 வீடியோ எங்கிட்ட இருக்குது, அதையும் தரப்போறோம். மூன்றாவதாக தூய்மை பணியாளர்கள், அவங்க இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. தொடர்ந்து போராட்டங்கள். இந்த அரசாங்கம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது ஆதவர்ஜனா போன்ற முன்னணி தலைவர்கள்லாம் போய் ஆதரவு அளித்தார்கள். ஏங்க, தனியார் மையத்தையே நாங்கள் கேன்சல் பண்ணிடுங்க, உங்களை பர்மிட் பண்ணிடுங்க, உங்க சம்பளம் உயர்ந்துருங்க அப்படின்னாங்க. ஆனா இவங்க 3 மாதத்துக்கு மேலாச்சு, கண்டுக்கவே இல்லை. காவல்துறையை விட்டு கைது பண்றாங்களாம். அதுலயும் பெண் தூய்மை பணியாளர்களை கைது செய்வதற்கு ஆண்களை கொண்டு நிறுத்துறாங்களாம். இப்படி அத்துமீறுகின்றார்களாம். சரி, ஒரு கட்டத்துக்கு மேல இந்த போராட்டம் வலுப்பதனால அரசாங்கமானது பேச்சுவார்த்தை வந்திருக்குது. அந்த பேச்சுவார்த்தையில் என்ன பேசப்பட்டது, என்ன கோரிக்கை வைத்தோம், தூய்மை பணியாளர்கள் பெண்களா மிருகமா அப்படின்னு அந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய வழக்கறிஞர் கேள்வி கேட்டிருக்காரு. ஏன் அப்படி கேள்வி கேட்டாரு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. ஆனா இவற்றையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல இந்த வீடியோவை பாருங்க. காலி சேர்கள் அப்படியே காற்றாடுதா. அதுலயும் நம்ம ஆளுங்க என்ன பில்டப். தமிழ்நாட்டை விட்டுட்டு இப்போ ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, மத்திய பிரதேசம் என்று சொல்லிட்டு வட மாநிலங்கள் வரைக்கும் விஜய் புகழ பரப்புறதுக்காக போயிட்டாங்க. ஆனா எங்க வெற்றி பெற்றாரோ, எங்க ஆட்சி ஆளுகின்றாரோ அந்த இடத்துல காலி சேர்கள் தான் கிடக்குது. இவ்வளவு சீக்கிரமாக விஜய் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு போயிடும் சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. அதுலயும் மரிய வில்சன் வருகின்றார். மிகப்பெரிய ஆளு. எனக்கு பைபிள் நிறைய கத்து கொடுத்துருக்குது, நீங்க எவ்வளவுதான் தமிழ் படித்தாலும் அவ்வளவு கத்துக்க முடியாது, நான் பிறக்கும் போதே கிறித்துவன் அப்படி எல்லாம் விட்டாரு. உண்மையாகவே பெரம்பூர் முழுவதுமே அதிகப்படியான தாழ்த்தப்பட்டவர்கள், அதுலயும் கிறித்துவர்கள். அந்த இடத்துல ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க. இத்தனைக்கும் முதலமைச்சருடைய தொகுதி. இப்பதான் சட்டமன்றத்தில் 300 கோடிக்கு மிக நவீன மருத்துவமனையானது அங்க கட்டப்பட போகுது அப்படிலாம் சொன்னாரு. அப்ப கூட சரி, நலத்திட்ட உதவிகளை வாங்குறதுக்கு யாரும் வரல.
வெறுமனே காலி சேர்கள் தான் அங்க இருந்தது. ஆனா தவேகாக்காரங்களுக்கு வந்திருக்கின்ற வாழ்வு மாதிரி வேற யாருக்கும் வரலைங்க. ஏன் தெரியுமா? அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரில கொடை பிடிப்பான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சாதா பொதுக்கூட்டத்துக்கு வராங்க. நம்ம மரிய வில்சன் அவர்களுக்கு சிகப்பு கம்பல வரவேற்பு. ஏண்டா சாமி, அதிமுக மாதிரி ஒரு 31 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தை ஆண்டீங்கன்னா தங்கத்தாலேயே தரைய இழைத்து அதுல நடந்து வருவீங்களா? நீங்கெல்லாம் எப்படி மக்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்வீங்க? அதனால தான் ஆட்சி கட்டில ஏறி 106 நாள் கூட ஆகல, அதற்குள்ளாக பொதுக்கூட்டம் காற்றாடுது. இந்த கூட்டத்தை ரெடி பண்ணவங்க கிட்ட மரிய வில்சன் அவர்கள் கண்டித்தாராம், ஆளு வரலனா கூட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு போ. அதே மாதிரி ஆட்களை திரட்ட முடியலன்னா கூட்டம் நடத்தாத. அதே மாதிரி ஆட்கள் குறைவா வராங்கன்னா எங்கேயாவது உள்ளரங்க கூட்டத்தில் நடத்து. புரியுதா? பப்ளிக்கா மாநாடு மாதிரி சேரை வந்து குவித்துட்டு காலி சேர்களுக்கு முன்பாக நான் பேச மாட்டேன் அப்படின்னு கண்டித்துட்டு போனாராம். இவனுங்க தான் சொல்லுவானுங்க, திமுகவும் அதிமுகவும் பொதுக்கூட்டம் போட்டா எங்க கூட்டத்துக்கு ஆட்கள் வர மாதிரி வருவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அவங்க கூட்டம் காற்றாடுது. அதனால முதல்வருடைய செல்வாக்கு விழுந்து போச்சு என்பது நன்றாக தெரிகிறது. அவர் தொகுதியிலே வந்து ஆட்கள் வரலனா வேற எந்த தொகுதியில ஆட்கள் வர போறாங்க? அதனால அடுத்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் தவேகா எதிர்பார்த்த வெற்றியை பெறாது. இதுல தவேகா காரங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் நமக்கு தருகின்ற ஆதரவை திரும்ப பெற்றாலோ, காங்கிரஸ் நமக்கு தருகின்ற ஆதரவை திரும்ப பெற்றாலோ நாங்க உடனடியாக தேர்தலை சந்தித்து 234 தொகுதியில வெற்றி பெறுவோம் அப்படின்னு சமூக வலைதளத்தில் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ஃபயர். ஆனா இங்க பொதுக்கூட்டத்துக்கு 10 பேர் கூட வரல. வந்த பைனான்ஸ் மினிஸ்டர் கதறிட்டு போயிட்டாரு. ஸோ திராவிட கழகங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு உழைச்சாங்கன்னா மீண்டும் ஆட்சியை பிடிப்பாங்க. இவங்க மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு சுத்தமா போச்சு. அதாவது விஜய் வந்தா பார்க்க வருவாங்க, எப்படி ஸ்டாலின் வந்தா பார்க்க வந்தாங்களோ அந்த மாதிரி விஜய் வந்தா பார்க்க வருவாங்க. ஆனா எல்லாரும் ஓட்டு போடுவாங்களா என்பது டவுட் தானுங்க. அதுதான் கள நிலவரமா இருக்குது. அதை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன். அப்புறம் இந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. யாரெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு 2029 ராகுல் காந்தியை பிரதமரா பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் தயவு செய்து உட்காருங்க. என்னுடைய ஒரே வேண்டுகோள், யாரெல்லாம் வேணாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் போய் ட்ரெயினை பிடிச்சு எங்கேயாவது சினிமா பார்க்க போயிருங்க. தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து விட்ட பிறகு தானும் ஏன் ஆட்சி அமைக்க முடியாது என்று மாணிக்கம் தாக்கூர் அவர்களுக்கு ஆசை வந்துடுச்சு. கூப்பிடுறா அகில இந்திய தலைவர்களை, கூட்டி இருக்க மாறா கூட்டம், பார்த்துட்டு போ சொல்றா, காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளர்ந்துருச்சுடா அப்படிலாம் கப்சா விட்டாரு. ஆனா கடைசியில கேசி வேணுகோபால் அவர்கள் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது எழுந்து போயிட்டே இருந்தாங்க. அவங்கள தடுத்து நிறுத்தினதுக்காக கதவை சாத்தலாமா என்று பார்த்தாங்க. கதவை சாத்தியும் உடைச்சிட்டு போனாங்கன்னா அது அசிங்கம். அதனால வந்திருக்கிறவங்க எல்லாம் நிர்வாகி தானே, ஆனால் ராகுல் காந்தி மீது நல்ல உணர்வுகள் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திடீர்னு என்ன சொல்றாருன்னா 2029 ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க எல்லாம் இருங்க, இல்லைனா போயிட்டே இருக்கலாம், எங்கன்னா போய் சினிமா பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. போட, காங்கிரஸ்ல வந்து இனிமே ஒரு பிரதமரா வரலாற்றில் அது நிகழ்வே நிகழாது, போய் சேரு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் மாணிக்கம் தாக்கூர் அவர்களுடைய பேச்சை கேட்காம எழுந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. மாணிக்கம் தாக்கூருடைய சமூக வலைதளத்தை போய் பார்க்கும்போது கேசி வேணுகோபாலும் முக்கிய நிர்வாகிகளும் வருகின்ற போது அந்த அரங்கம் நிறைந்திருந்தது. ஆனா ஒவ்வொருத்தரா பேச பேச எல்லாம் எழுந்து போயிட்டே இருந்துட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியிலே வந்து ராகுல் காந்தியை பிரதமராக்க முடியாதுன்னு நினைப்பு வந்துச்சு. ரெண்டாவது, ராகுல் காந்தி பிரதமர் ஆக மாட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால்தான் நம்ம ராகுல் காந்தி அவர்களை யாரெல்லாம் பிரதமர் ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இருக்கலாம்னாங்க. கடைசியில் அதெல்லாம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஏதோ காசு கொடுத்தேன்றதுக்காக வந்தேன், பொறுப்பு கொடுத்தேன்றதுக்காக வந்தேன், அதுக்காக எங்க காதுல எந்த அளவுக்கு அறுவையை போட முடியுமோ அந்த அளவுக்கு அறுவையை போட்டுக்கிட்டே இருந்தா நாங்களாம் மனிதர்களா இல்ல மிருகமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கலைந்து சென்று விட்டார்கள். காங்கிரஸ் இனிமே இந்த ஜென்மத்தில் தமிழ்நாட்டில் வளர்க்க முடியாது. பாமகவை அதிமுகவை நீ அசிங்கமா திட்டினாலும் திமுக கூட்டணியிலிருந்து எம்பிக்களை வெற்றி பெற்று விட்டு அவங்கள எட்டப்பன் என்று மறைமுக சொன்னாலும் யாரும் உங்களை எட்டி பார்க்க மாட்டாங்க, நீங்க ஏமாந்து தான் போவீங்க. அதான் இந்த கூட்டம் நமக்கு உணர்த்துகின்ற செய்தியா இருந்தது. அதற்கு பிறகு இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. 1,00,000 ஒரு கோடியே
100 கோடியே 34.83 கோடியே டெல்டா அல்லது மாவட்ட நீர் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 2026. இல்ல புரியல. 100 கோடியே 34.83 கோடி. நம்முடைய அமைச்சர் முகமது பர்வேஸ் மிகப்பெரிய டேலண்ட் பொழுது, சாதாரண நம்பரை கூட பார்த்து படிக்க தெரியல. இப்பேற்பட்ட ஆட்களை தான் நீங்க தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கீங்க. ஆனா இவரெல்லாம் சட்டமன்றத்தில் போய் என்னத்தை பேச போறார்? அதனால தான் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய 3 அமைச்சர்கள் மட்டும் எல்லா கேள்விகளுக்கும் எல்லாருக்கும் பதிலளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றவங்களை விட்டோம்னா கவுத்துருவாங்க. தவேகாவுடைய அருமை பெருமைக்கு ஆப்பு வந்துடும். அதனால முன்னாடி உட்கார்ந்துருக்க 3 பேர் மட்டும்தான் பதிலளிக்கிறாங்க. சரி, அந்த 3 பேரும் சரியா பதிலளிக்கிறாங்களா என்று பார்க்கும்போது அவங்க அப்படி ஒன்றும் சரியா பதிலளிக்கிற மாதிரி தெரியல. அவங்களும் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டு இல்ல சர்ச்சையா ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு திசை திருப்புகின்ற வேலையில் தான் இறங்குறாங்க. ஆக மொத்தத்தில் நீங்க தேர்ந்தெடுத்த ஆட்கள் தரமானவர்கள் அல்ல. இரண்டாவது, கல்வி தகுதியும் இல்லாதவர்கள். அடிப்படை என்ன கூட படிக்க தெரியாத இவர்கள் நமக்கு ஆட்சியாளர்களா? தேர்ந்தெடுத்திருந்தா யாரை தேர்ந்தெடுத்திருக்கணும் தெரியுமா? இங்க பாருங்க. மகளிர் உரிமைத் தொகை 1000 ரூபாய் கொடுப்பதை 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றும், ஆண்டுக்கு குடும்பத்திற்கு 6 சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும், முதியோர் உதவித்தொகை 3000 ரூபாய் உயர்த்தப்படும் என்றும், படித்த இளைஞர்களுக்கு வேலையில்லா பட்டதாரி இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் உயர்த்தப்படும் என்றும், அதோடு மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்காலத்துடைய நிவாரணத் தொகை 20000 உயர்த்தப்படும். அதுக்கு வழங்கப்படுகின்ற டீசல் மானியம் 3600 லிட்டராக உயர்த்தப்படும். அதோடு விவசாயிகள் 5 ஏக்கருக்கு குறைவாக வைத்திருக்கின்ற விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி. சிறு விவசாயிகளுக்கு 5 ஏக்கர் மேல வைத்திருக்கின்ற விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் பாதி அளவு தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தார்கள். ஆனால் அதற்கு மாறாக 75,000 வரை கடன் பெற்ற சிறு குறு விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி, அதற்கு மேல் கடன் வாங்கிய அனைத்து விவசாயிகளுக்கும் 35,000 கடன் தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கம். மனுஷனுக்கு 72 வயது. சோமா பத்திரிகையாளர் முன்பாக எப்படி கடன்னு இந்த அரசாங்கம் சொன்னது என்ன செய்தது என்ன என்று சொல்றார் பாத்தீங்களா? அதனால எப்பவுமே சரி, அனுபவமும் இரண்டாவது மக்களுக்கு சேவையாற்ற வேண்டுமே என்ற எண்ணமும், மக்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்கள் என்று மக்களுடைய எண்ணத்தை நாடி பிடித்து பார்க்கக்கூடிய ஒரு தலைவனும் இந்த நாட்டை ஆளணும். இனிமையாவது தேர்ந்தெடுக்கின்ற போது நம்ம இபிஎஸ் மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா முகமது பர்வேஸை விட எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அதிகம் படிச்சல. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தான், அது கூட டிஸ்கண்டினியூ. இருந்தாலும் அரசியல் அனுபவம், கொடுத்த வாக்குறுதி என்ன என்பதை பற்றி டக்குன்னு ஒப்பிக்கிறார் பாத்தீங்களா? இந்த மாதிரி திமுக யாராவது பேச முடியுமா? இப்ப இருக்கக்கூடிய தவேகாவில் யாராவது பேச முடியுமா? அதனால மீண்டும் அதிமுக வரணும், எடப்பாடியார் ஆட்சி ஆளணும். என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. அதுக்கு பிறகு தூய்மை பணியாளர்களுக்கு எங்களை விட நல்லது செஞ்சிட முடியுமா அப்படின்னு தேர்தலுக்கு முன்பாக சொன்ன தமிழக வெற்றி கழகம் நடுத்தரவில் அலைய விட்டது. மழையில கூட போராடுறாங்களாம். கடைசியில ஞாயிற்றுக்கிழமை இருப்பதனால இன்னைக்கு மாநகராட்சியினுடைய ஆணையர் சமீரன் அவர்கள் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அங்க போனதும் எதுவும் வேலைக்காகலையாம். பாவம் வருத்தத்துடன் பேசுறாரு. அந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடியவர் என்னன்னு கேட்டுவாங்க. அரசு ஊழியர் அவர்களுக்கு 3வது குழந்தைக்கு 1.5 மாசத்திலிருந்து 1 வருஷம் வரைக்கும் லீவா சம்பளத்தோட. தப்பு இல்லை. மகளிர் கொடுத்தா தப்பு இல்லை, அரசு ஊழியர் கொடுத்தா தப்பு இல்லை. எங்க தூய்மை பணியாளருக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா, கார்பரேஷன்ல வேலை செய்யற உங்களுக்கு, நீங்களாம் சுய உதவி தொழிலாளி, உங்களுக்கு மகப்பேறு எடுப்பு கிடையாது. அப்ப இதுல வேலை செய்யறவங்கலாம் உங்களுக்கு விலங்கினமா தெரியுமா, ஆடு மாடா கொத்தடிமையா? இந்த பெண்கள்லாம் குழந்தை பெற்று கூடாதா? குழந்தை பெற்றுக்கூடிய மகப்பேறு எடுப்பு கேட்க கூடாதா? எங்களுக்குலாம் அந்த தகுதி இல்லையா? ஆமாங்க, அரசு ஊழியர்கள் என்றாலே இந்த தூய்மை பணியாளர்கள் அதில் வரமாட்டாங்க. ஏன்னா இவங்க ஒப்பந்தத்தில் வேலை பார்க்குறாங்கல்ல, இவங்க எக்கேடு கட்டு போனா என்ன? சென்ற ஆட்சியானது இந்த தூய்மை பணியாளர்களுக்கு 2 வேளை சோறு போடுறோம் அப்படின்னு சோத்துக்கு செத்தவங்க மாதிரி சோத்தை போட்டு இவங்களை ஏமாத்தினாங்க. இவங்க அதை கூட தரமா போடுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா வந்தா தனியார் மயம் அல்ல, அரசு மயமாக்குறோம், உங்க அத்தனை பேரும் பர்மிட் பண்றோம்னாங்க. ஆனால் குறைந்தபட்சம் பெண்களுக்கு பேறுகால விடுமுறையாவது கொடுங்க. இல்ல சென்ற ஆட்சியானது 834 ரூபாய் சம்பளம் தருவாங்க, உங்களுக்கு எல்லாம் கவலைப்படாதீங்க, அதையாவது குறைஞ்சபட்சம் கொடுங்கன்னு கேட்கறாங்க. ஆனா இந்த அரசாங்கம் அதெல்லாம் காதல போட்டுக்குதா என்னன்னு தெரியல. கதறல் மட்டும்தான் நம்ம காதல விழுது. சோ ஏழைகளை பற்றி இவங்களுக்கு என்னைக்குமே நினைப்பு இருந்ததே கிடையாது. சட்டமன்றம் போனா பாட்டு பாடுவது, வெளியே வந்தா ரீல்ஸ் போடுவது, இது மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும். ஆனா தேர்ந்தெடுத்த நீங்கெல்லாம் துன்பப்பட்டுத்தான் ஆக வேண்டும்.
5 ஆண்டு காலம் அனுபவித்து சாவுங்க அப்படின்னு ஆண்டவனே கட்டளையிட்டு நம்ம விஜய முதலமைச்சர் ஆக்கின மாதிரி தெரியுது. இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி.